டுடே வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட்டை பார்க்க போகிறோம். எல்லாரும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மட்டோவான்னு இலை தலையை மட்டும் காமிச்சிருப்பாங்க, செடியை காமிச்சிருப்பாங்க. டுடே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன். இதுதான் மட்டோவா ஃப்ரூட்டு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு. இதை நம்ம நர்சரிக்கு வந்திருக்கிற நம்ம டிரைவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஆக்சுவலி இந்த வெரைட்டி வந்து ஜியாண்டு வெரைட்டி மட்டோவா. இதில் வந்து ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், உள்ளே இருந்து ஃப்ளஸ்ஸு வந்து அதிகமாக இருக்கும். அபியூ வந்து நொங்குமாக இருக்கும், ஆனால் இது நொங்குக்கு அப்பான்னு சொல்லலாம். அவ்வளவு டேஸ்ட்டு. இப்போ நான் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது இப்போ பாருங்கள், இவர் நம்ம டிரைவர் வந்து சாப்பிட்டு காட்டுவார். இங்கே பாருங்கள், இதான். சாப்பிடுங்க சார். கொடுத்து வச்சவர். புது பழமாக சாப்பிட்றீங்க. ஆமாம், நல்ல விஷயம், நல்லா வேணும். நுங்கு மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட், நல்லா இதாக இருக்குது. எப்படி இருக்கு? என்ன மேஷன் வேணும் நான் நுங்குன்னே சொல்ல முடியும். ஆனால் அப்போ இந்த இதோடைய பழத்துடைய பெயர் வந்து நல்லா இனிப்பாக இருக்கா? மதுரம் நல்லா இருக்கா? நல்லா மதுரம். ஆமாம், நல்லா இனிப்பாக இருக்குது. நான் நொங்குதே வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு உள்ளே இருக்க விதை ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு பழம் வந்து 150 கிராமு. ஆமாம், அதாவது 6 பழம் சேர்ந்தது 1 கிலோ வந்துடும். சின்ன மரம் தான், ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்லேயே காய்ப்புக்கு வந்துருச்சு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் மட்டோவா சாப்பிட்டு காட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் எப்படி சார், இது நல்லா மருத்துவ குணம் தானே? மருத்துவம் எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இல்லாமல் இப்போ இருக்குது. ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன், பார்க்க வச்சுக்கிட்டு. சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே பழம். இந்த மரம் வந்து ஃபஸ்ட் டைமாக காய்ச்சிருக்கு. ஸோ அதனால் வீடியோ பண்ணுறோம். இந்த மரத்தில் மேலே காய் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? ஸோ நம்ம டிரைவர் தான் இன்றைக்கி கொடுத்து வச்சவர்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன். எனிவே, இந்த கண்டு வேணும்னா இது மட்டோவாவில் ஜியாண்டு வெரைட்டி. இலை வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் மட்டோவாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கண்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால் வேண்டுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தலையை கிள்ளிட்டு இலையை கிள்ளிட்டு தான் நான் அனுப்பிச்சி வைக்க முடியும். நம்ம கேட்டலாக்கில் பிளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள்.